வணக்கம் மக்களே. CDEC அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங். இது வந்து ஒரு சயின்டிஃபிக் சொசைட்டி ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்டரில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் என்னென்ன நிறைய வேக்கன்சிஸ் வந்திருக்கு, என்ன வேக்கன்சிஸ் அப்படின்றதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் ஃப்ரெஷர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணனா மொத்தமாக 31 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா நிறைய டொமைன்ஸ் கீழே இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ராஜெக்ட் அசோசியேட். ஸோ ஃப்ரெஷர். ஸோ போஸ்ட் வந்து 31. டொமைன் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங், LOT, embedded system, cyber security, full stack development. ஸோ இந்த மாதிரி நிறையாவே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அண்ட் லொக்கேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா சென்னை, டெல்லி, ஹைதராபாத், மும்பை, எனிவேர் இன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. கொச்சி, கோவா, போபால், கார்வால் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஜ் பார்த்துட்டோம் அப்படின்னா 30 years. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம்னா BE or BTech or equivalent டிகிரியில் நீங்கள் 60% வாங்கியிருக்கணும். ME or MTech or equivalent degree complete பண்ணியிருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட் இன் சயின்ஸ் or computer application or relevant domainல வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நெல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷரே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கில் டெஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த மாதிரி லைனாக நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. ஜாப் ப்ரொஃபைல் பார்த்துட்டோம் அப்படின்னா டிசைன், டெவலப்மெண்ட், எவாலுவேட் அண்ட் மெயின்டைன் அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் லைன் பை லைனாக நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா சேலரி. ஸோ மினிமம் வந்து 3.6 lakhs per annum வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டியூரேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா 1 year. இது வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஒர்க்கு. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக 1 year தான் அந்த இதுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டெசிக்னேஷன் வந்துட்டு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஒரு PS and O எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்துட்டோம்னா 30. ஸோ இதை பற்றி போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி என்ன போஸ்ட்டு பார்த்துட்டோம். ஸோ மொத்தமாக 30 போஸ்ட் இருக்குது. ஸோ டொமைன் பார்த்துட்டோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங், LOT, எம்பெண்டட் சிஸ்டம், சைபர் செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரி டொமைன்ஸில் தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் லொக்கேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா சென்னையும் இருக்குது, டெல்லி, எனிவேர் இன் இந்தியா, கோவா, லக்ஷதீப், போபால், கார்வார் வந்து இருக்குது. அண்ட் ஏஜ் பார்த்துட்டோம் அப்படின்னா 45 years வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் BE or BTech or equivalent டிகிரியில் நீங்கள் 60% வந்து வாங்கியிருக்கணும். ME or MTech or equivalent டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சயின்ஸ் or computer application or in relevant domainல நீங்கள் 60% வந்து வாங்கியிருக்கணும். அண்ட் பார்த்துட்டோம்னா நெக்ஸ்ட் PhD in relevant discipline கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மினிமம் 1 year அது ஒர்க் பண்ணியிருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் வந்து 4 years வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை லைன் பை லைனாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா ஜாப் ப்ரொஃபைல். ஸோ ஜாப் ப்ரொஃபைல் பார்த்துட்டோம்னா டிசைன், டெவலப், எவாலுவேட் அண்ட் மெயின்டைன் அப்ளிகேஷன், எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் அப்ளைங் வித் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது ஒரு லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக லைன் பை லைன் பார்த்துருங்க. அண்ட் சேலரி பார்த்துட்டோம் அப்படின்னா மினிமம் வந்து 4.49 lakhs per annum வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்துட்டு ஹையர் சேலரி வந்து as per the பாலிசி வந்து கொடுப்பாங்க. அண்ட் டியூரேஷனுமே இந்த கான்ட்ராக்ட் ஒர்க் தானே. ஸோ இது வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து 1 year தான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம தேர்டு என்ன வேக்கன்சின்னு பார்க்கலாம். ஸோ 1 minute. ஸோ நம்ம என்ன வேக்கன்சின்னு பார்த்துடலாம். ஸோ என்ன வேக்கன்சி அப்படின்னா ப்ராஜெக்ட் டெக்னீஷியன். ஸோ இதுக்கு 30 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ டொமைனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, IT ஆப்ரேஷன், சர்வர் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இது வந்து லொக்கேஷன் உங்களுக்கு சென்னை தான். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாலியாக சென்னையிலே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இது பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஆர் மாடல் லீட் ஆர் ப்ராஜெக்ட் லீடர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இதுக்கானது வந்து 10 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஸோ என்னென்ன டொமைன்ன்றதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான லொக்கேஷனுமே சென்னை தான்.
பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் இட். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் லைன் பை லைனாக பார்த்தே ஆகணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து யூஜிசி அப்ரூவ் காலேஜோ இல்லை வந்து ஒரு நல்ல குவாலிஃபைடான யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிருக்கணுன்றது தான் இங்கே வந்து ஒரு பயங்கரமான குவாலிஃபிகேஷன். அண்ட் என்னென்ன ஈக்குவலண்டான டிகிரிஸுமே நமக்கு சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிலதுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் சிலதுக்கு ஃப்ரெஷரே அப்ளை பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பர்டிகுலராக பார்த்துட்டு என்னதுக்குன்னு பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போகிறீங்க. அண்ட் தென் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஆர் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீ பார்த்துட்டோம்னா நோ அப்ளிகேஷன் ஃபீன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஹவு டு அப்ளை அப்படின்னா நீங்கள் ஒரு வேலிடான இமெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் வச்சுக்கோங்க. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு ஏஜ் லிமிட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் தான் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டு கிட்டேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம நல்லா பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்சி எஸ்டி ஓபிசி ஃபிசிக்கலி சேலஞ்ச் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் பீரியட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு ஸோ அதை பார்த்துட்டு ஏஜ் லிமிட் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த குவாலிஃபைட் ஆனவங்க வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்க போகுது, அப்படி இல்லைன்னா எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போகுது. ஸோ அதை பார்த்துட்டோம் அப்படின்னா இனிஷியல் ஸ்க்ரீனிங் வந்து இருக்க போகுது பேஸ்ட் ஆன் அகாடமிக் ரெக்கார்ட்ஸ். அவங்க படித்ததுலேருந்து அவங்களை கேட்க போகிறாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் பண்ணிட்டு தான் அவங்களை கூப்பிட போகிறாங்க. ஸோ செலெக்ஷன் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ அது வந்து மொத்தமாக வந்து எப்படி ஆக்சுவலாக நடக்க போகுதுன்னு ஒரு ஐடியா வச்சுருக்காங்க அப்படின்னா எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வருதோ ஸோ அதை பொறுத்து தான் வந்து அவங்களோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே ரெடியாக இருங்க. ஸோ உங்களோட டிகிரிஸ் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபீ பார்த்துட்டிங்கன்னா நோ அப்ளிகேஷன் ஃபீ வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறது ஸோ இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே ஒவ்வொரு இது வேக்கன்சிக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு வந்து அப்ளைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் போய் போஸ்ட் பண்ணிடலாம் உங்களோடதை வந்து ஃபில் பண்ணி. அண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அதில் வேலிடான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்கணும். அண்ட் இது போக இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இன்னுமே ஒன்று கொடுத்துருக்காங்க சிலது. ஸோ இது எல்லாமே தெளிவாக வச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா Feb 1லேருந்து. அண்ட் லாஸ்ட் டேட் பார்த்துட்டோம் அப்படின்னா February 20 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்டர்வியூ டேட் வந்து இன்னும் நமக்கு கொடுக்கல. ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியணும்னா கிளியராக இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஆல் த பெஸ்ட்.